இருக்கலாம், வேறொரு சோர்ஸை நம்பி இருக்கலாம். இந்த காலை பொழுதுல நான் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை இயேசு நாமம் தான். அந்த நாமம் அது இயேசு என்கிற நாமம் தான். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு வேணும் அப்பா, என் குடும்பத்துக்கு விடுதலை வேணும் அப்பா, என் குடும்பத்துல எனக்கு விடுதலை வேணும் அப்பா, என் பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும் அப்பா. எங்களை பிள்ளைகளை நெருக்குகிற பார்வோன்கள் உண்டு சாமி. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தடை செய்கிற, முன்னேற்றத்தை தடை செய்கிற எத்தனையோ செங்கடல் உண்டு தகப்பனே. இதுல இருந்து எங்களை ரட்சிப்புங்க, உங்களுடைய ரட்சிப்பு வேணும் அப்பா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆவியில நிரப்பி கேட்க போறீங்களே. ஹல்லேலூயா. அவரே நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன், அவரே நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. உங்க சத்தம் உயரட்டுமே. கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க சத்தம் உயரட்டுமே. ஹல்லேலூயா. எல்லாருடைய சத்தங்கள் உயரட்டுமா. மௌனமா இருக்காங்க, உங்க வாய்களை திறங்களேன். வாய்கள் திறக்கப்படும். வாயில இருக்கிற கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா கட்டுகளும் உடையட்டும். பிசாசுடைய அந்தகார கிரியைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு தேவ தீ பற்றி எரியட்டும் இந்த சபைக்குள்ளதாக. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஒன்னும் பேச தெரியலன்னா இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்களேன். அதுதான் நாமம். உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள நாமம் இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டா போது அவர் வந்து எந்த தீச்சுளையா இருந்தாலும் சரிதான், அதிலே உங்களுக்கு எந்த சேதம் வராதபடிக்கு உங்களை ரட்சிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வாய்களை திறந்து கேளுங்களேன். ஹல்லேலூயா. 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 இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவேன்னு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்களேன். வாய்களை திறந்து கொள்ளுங்க. வெட்கப்படாதீங்க, வாய்களை திறக்க வைக்கப்படாதீங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்களேன். வாழ்க்கையில ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஒருவன் சத்தத்தை உயர்த்தின போது அவனுடைய குறைபாடுகள் மாறினது என்று சொன்னார். நீ இன்றைக்கு சத்தத்தை உயர்த்தும் போது உன்னுடைய வாழ்க்கையில் அவர் இறங்கி வந்து உனக்கான ரட்சிப்பை, உனக்கான விடுதலையை அவர் கொடுக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். Oh Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளை ரட்சிங்க தகப்பனே. இந்த இடத்துல தகப்பனே ரட்சிப்புக்காக, எனக்கு ஒரு விடுதலைக்காக இந்த இடத்துல அழுது கொண்டு நிற்பார்கள் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் மேல தேவ கரம் இறங்கட்டும். The Spirit of God உம்முடைய கரம் இறங்கி தேவ பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவ பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவ பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் அல்ல. உங்க நாமத்தை சொல்லி இந்த இடத்துல சத்தத்தை உயர்த்துகிற பிள்ளைகள் மேல, பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மேல, பிள்ளைகளுடைய தலைமுறை மேல, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களில் உம்முடைய செயல் விளங்கட்டும் தகப்பனே. Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. எந்த சூழலிலுமே உன்னை பாதுகாக்க அவரால் மாத்திரமே முடியும். நீ தீ சூழலில் கிடக்கலாம். Hallelujah. அவரே உன்னை சேதப்படுத்தாமல் உன்னை பாதுகாப்பா. நீ சிங்க கபிக்குள்ள கிடக்கலாம், உனக்கு ஒரு சேதம் வராதபடி அவர் பாதுகாப்பா. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது அவர் இரட்சகர். Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Spirit. இயேசுவே பிள்ளைகளை ரட்சிங்க அப்பா, ரட்சிங்க அப்பா, ரட்சிங்க அப்பா, ரட்சிங்க அப்பா. கரத்தண்டல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை ரட்சிக்கிற வல்லமையுள்ள தேவனாயிருக்க. அவரால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப ரட்சிப்பை தருகிறது தேவன். தேவன் தருகிற ரட்சிப்பு வித்தியாசமானது. எப்படிப்பட்ட சூழலிலுமே நீ இருந்தாலும் உன்னை சேதங்கள் வராதபடி தேவனாலே உங்களை ரட்சிக்க முடியும். தேவனால் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆமென். இந்த ரட்சிப்பை நான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னா
இந்த ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயன்படுத்த அதை ஏற்றுக்கொள்ள சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னா அந்த இரட்சகர் எனக்குள்ளதாக வர வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு எனக்கு வேணும், இந்த விடுதலை வேணும், இந்த சேதங்கள் வராமல் நான் காக்கப்படணும், என் குடும்பம் காக்கப்படணும், என் தலைமுறைகள் காக்கப்படணும், என் வீடு காக்கப்படணும், என் பிசினஸ் காக்கப்படணும், என்னுடைய கணவர் காக்கப்படணும், மனைவி காக்கப்படணும், பிள்ளைகள் காக்கப்படணும், என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய பேர பிள்ளைகள் காக்கப்படணும்னு சொன்னா வசனம் சொல்லுங்க அந்த இரட்சகர் எனக்குள்ளதாக வர வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கிறிஸ்துமஸ் நாட்களில் எல்லாமே ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு வீடுகளில் போல ஸ்டார் போட்டுட்டாங்க, லைட் வச்சுட்டாங்க. எதற்குன்னா இரட்சகர் இந்த உலகிலே வந்ததை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகிலே வந்ததை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவலா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். புது ஆடை எடுத்துக்கொண்டோம், லைட்டுகளை போட்டுட்டோம், எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சுட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இரட்சகர் இந்த கிறிஸ்துமஸ்ல எனக்குள்ளதாக வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம். இரட்சகர் இந்த பூமியிலே வந்தார். எதற்காக வந்தார்னு சொன்னா எனக்குள்ளே வாசம் செய்வதற்காக, எனக்கு ஒரு வாழ்வை தருவதற்காக, எனக்கு சமாதானத்தை கட்டளையிட அந்த இரட்சகர் வந்தார். தேவ பிள்ளை அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும் என்று சொன்னா அந்த இரட்சகர் எனக்குள்ளதாக வர வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இரட்சகர் உனக்குள்ள வரணும். பக்கத்துல கையை காமிச்சு சொல்லுங்க, இரட்சகர் உனக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்களேன், பரவாயில்ல, பார்த்து சொல்லுங்களேன், இரட்சகர் உனக்குள்ள. பக்கத்துல பார்த்து உங்களுக்குள்ள இரட்சகர். ஆமென். ஹல்லேலூயா. இரட்சகர் வரணும். நான் ஸ்டார் கட்டிட்டேன், நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டேன், நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன் இல்ல. ஆண்டவர் சொல்கிறார் இரட்சகர் எனக்குள்ளே. வசனம் சொல்கிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் தேவனா இருந்தும் தேவனோடு இருப்பதை, சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னை வெறுமையாக்கி, ஆமென், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல். தேவனா இருந்தவர் மனுஷனா. எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. தேவனா இருந்தவர் பூமியிலே வந்தார். எதற்காக? உன்னையும் என்னையும் மீட்டு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் அளிப்பதற்காக. தேவனா இருந்தவர் இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக? உனக்குள்ளே வாசம் செய்வதற்காக. ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உயர்வா இருக்கிறவன் எவனும் கீழே போக விரும்புவதில்லை. ஆமென். விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்களா? ஆமென். இன்னைக்கு படிச்சிட்டீங்க, நல்ல பட்டம் கிடைச்சிச்சு, அப்பாட்ட வந்து சொல்லுங்க ஐஏஎஸ்ல பாஸ் ஆயிட்டேன், நாளையில இருந்து நான் கன்னியாகுமரிக்கு கலெக்டர் ஆயிட்டேன். ஆமே. அப்பா ரொம்ப சந்தோஷத்தை எடுத்து லெட்டர் எடுத்து பிள்ளைக்கு வாயில ஊட்டுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதுக்காக சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ரொம்ப சந்தோஷம், என் புள்ள கலெக்டர் ஆயிட்டான். ஊரு ஃபுல்லா லெட்டு கொடுத்துட்டே சரிவோம். ஆமே. என்ன என் புள்ள கலெக்டர் ஆயிட்டான், கலெக்டர் ஆயிட்டான், கலெக்டர் ஆயிட்டான். ஆமா, சந்தோஷம், கொண்டாட்டம். ஆமே. இப்ப ப்ரமோஷன் எல்லாம் ஆகுது, அடுத்து உயர்ந்து போயாச்சு, நல்ல பதவியில இருக்க, கன்னியாகுமரியில டிவியில வந்துட்டா, என் புள்ள டிவியில வந்துட்டான். ஆமா, சூப்பர், சந்தோஷம், கொண்டாட்டம். நாளைக்கு கவர்மெண்ட்ல வருது, தம்பி நீ கலெக்டரா இருந்தது வேணாம், இல்ல தங்கச்சி நீ கலெக்டரா இருந்தது வேணாம், நாளைக்கு உனக்கு பியூனு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 டாக்ஸ் இல்ல வேற ஏதாவது மெயில் வருகிறது. அதை எடுத்துட்டு அப்பாட்ட கொண்டு போய், டாடி நான் பியூன் ஆயிட்டேன்னு சொன்னா டாடி சந்தோஷப்படுவாங்களா? லெட்டு தருவாங்களா? கொட்டு தருவாங்களா? ஆமென். ஹல்லேலூயா. கலெக்டரான்னு சொன்னா டாடி லெட்டை ஊட்டுவாங்க. பியூனா சொன்னா ஏன்டாடா கலெக்டரா இருந்துட்டு டீ ப்ரமோஷன் ஆயிட்டேன், ப்ரமோஷன் ஆகணும் தானே நினைச்சேன். ஹல்லேலூயா. அப்புறம் கொட்டு தான் கொடுப்பாரு. ஆமென். இன்னைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிற அவர் தேவனா இருந்து தேவனுக்கு சமமா இருந்தவர். அங்கே இருந்த அந்த தேவன், சர்வ லோகத்தையும் படைத்த தேவன், அங்கே இருப்பதை பெருமையாக எண்ணாமல் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாக இந்த உலகிலே வந்த டி ப்ரமோஷன். அது ப்ரமோஷன் அல்ல, அவருக்கு டி ப்ரமோஷன். ஆனா எதற்காக? உன்னையும் என்னையும் ரட்சிப்படுத்துவதற்காக, உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக, உனக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காக, நீ ரட்சிக்கப்படும் என்பதற்காக அவர் இறங்கி வந்து தன்னை வெறுமையாக்கினார். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறுமையாக்கினார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன்னா எனக்குள்ள அவருக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா இல்லையா? அதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. அவர் எதற்கு வந்தா? தன்னை வெறுமையாக்கினா. எதற்காக வெறுமையாக்கினா? தன்னை வெறுமையாக்கி என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமே. ஆமாவா இல்லையா?
என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள், அவர் ஆயத்தம் பண்ணின இடத்திலே வருவார்கள், என் பிள்ளைகளா இருப்பார்கள் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலே வந்தார். அந்த ரட்சிப்பு வேணும்னு விரும்புற, ஆனா அவருக்கு இடம் கொடுத்துருக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. சண்டே இடம் கொடுத்துறோம். ஆமே. நிறைய பேர் சண்டே ஆனா ஏசப்பாவுக்கு இங்க இடம் உண்டு. ஆமே. மண்டே ஆனா இடம் இல்லை. சண்டே இடம் வரும், மண்டே டியூஸ்டே கொஞ்சம் கூட இருக்காது, வெனஸ்டே தார்ஸ்டே ஃப்ரைடே ஆயிட்டனா இயேசு எனக்கு யாருன்னு தெரியாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சகோதரர் ராஜு சொல்வார், நான் முன்னாடி சண்டே கிறிஸ்டியனா இருந்தேன், இன்னைக்கு அநேக சண்டே கிறிஸ்டியன். ஏன்னா சண்டே ஆனா இயேசுவை தெரியும், இயேசுவுக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. மண்டே ஆனா வேற யாருக்கோ இடம் கொடுக்கிறோம், கேஸ் போட வரவனுக்கு வீட்டுல இடம் கொடுக்கிறோம். ஆமை, கதவை திறந்து கொடு, வச்சுட்டு போயா. லெட்டர் எடுத்துட்டு வரவனுக்கு இடம் கொடுக்குறோம், திறந்து வச்சுட்டு போயா. கேபிள்காரனுக்கு இடம் கொடுத்துறோம், ரீடிங்க பாருங்க, அது பாரு, எல்லாருக்கும் கேட்டு. இயேசு வந்தா நீங்க வெளியே நின்றுங்கப்பா, சண்டே ஆனமா திறந்து விட்டுற வந்துருங்க எங்க கூட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா வராதே, சத்தமா ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப சண்டே ஆனா இயேசுவுக்கு இடம் இருக்கு, மண்டே ஆனா இல்லை என்று சொன்னா இந்த ரட்சிப்பு எப்படி உனக்கு கிடைக்கும்? எப்படி நீ காக்கப்பட முடியும்? எப்படி நீங்கள் வாழ முடியும்? எப்படி தேவன் தருகிற அந்த பரிபூரணத்தின் ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள முடியும்? ஆமென். உனக்கு இடம் வேணும், கொடுக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்றதுதான், இடம் வேணும். ஹல்லேலூயா. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தா எதற்காக? அவருக்கு இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் முன்னாடி நிறைய வருஷங்களுக்கு முன்னதாக இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எல்லாம் இந்த நைட் சர்ச்சில் கூப்பிடுவாங்க. ஆமென். நான் சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சுக்கு போகும்போது அந்த அங்கங்க பசங்கள் எல்லாம் நிறைய குடில் கட்டி லைட் எல்லாம் போட்டு பயங்கரமா பாட்டு போட்டு ஜிங்கிள் பேட்ச் போகும்போது பாலகன் பிறந்தார் பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். மேடையில எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பாஸ்டர்ஸ் மாதிரி எல்லாம் இருப்பாங்க. நான் போகும்போது ஆமே, நான் ரிட்டர்ன் கொஞ்சம் லேட் ஆகி தான் மீட்டிங் முடிச்சு திருப்ப வருவேன். திருப்ப வரும்போது அங்கே வேற பாட்டு காட்டி கூத்தாடிட்டு இருப்போம். ஆமே, ஹல்லேலூயா. முடிஞ்சு இயேசு கடம். ஆமே, இயேசு வந்துட்டீங்களா? ஆமேன்னு சொல்லியாச்சா? இயேசு வெளியே போயிருங்க, இனி நாங்க எங்க கூத்து? ஆமேன். பெந்தேகோஸ்தே பிள்ளைகள் இன்னைக்கு அதுல வளர்ந்துட்டாங்க. ஆமேன். பெந்தேகோஸ்து பேர்ல மட்டும்தான் கோசு, மற்றபடி எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நான் தேவனுக்கு எப்படி இடத்தை கொடுக்கிறேன்? அவருக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ். நான் தேவன் சன்னிதானத்திலே தேவன் வரும்போது ஆவியில நிரம்புற, அபிஷேகத்துல நிரம்புற தேவனுக்காக நான் இடத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிற, என்னுடைய ஆலயத்திலே நான் எப்படி இடம் கொடுக்கிறேன்? ஆண்டவர் சொல்ல, நீங்களே அந்த ஆலயம், நீங்க தான் சர்ச், நீங்க தான் ஆலயம். இதுக்குள்ள இடம் இருக்கா? அப்பாவுக்கு இடம் இருக்கா? வெளியே போகும்போது அப்பாவுக்கு இடம் உண்டா? அப்பா உங்க வீட்டுக்குள்ள வர முடியுமா? ஹல்லேலூயா. நீ வீட்டுக்குள்ள பாவத்தையும் வீட்டுக்குள்ள அருவருப்பையும் நீ வீட்டுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருந்தா ஆண்டவர் எப்படி வருவார்? ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள சபைக்குள்ள அருவருப்பு இருந்தா ஆண்டவர் எப்படி வருவார்? எப்படி இடம் கிடைக்கும்? ஆமென். ஆண்டவர்ட்ட நம்ம என்ன சொல்றோம்னா, ஆண்டவரை நான் பைபிள் தூக்கும் போது மட்டும் வந்துக்கோங்க, நான் கூப்பிடும் போது மட்டும் வந்துக்கோங்க, அப்பான்னு கூப்பிடும் போது வந்துக்கோங்க, மற்றபடி நான் என்டர்டைன்மெண்ட், நான் ஜாலியா இருக்கும் போது நீங்க வேணாப்பா. ஹல்லேலூயா. ரட்சிப்பு வராது. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்படி இருந்தா ரட்சிப்பு வராது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்களேன், இப்படி இருந்தீங்கன்னா ரட்சிப்பு வராது. சொல்ல வெக்கமா இருக்கு பாத்தீங்களா? ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இருந்தா தேவனுக்கு உண்மையா இருக்கணும், இருந்தா தேவனுக்கு ஏதாவது செய்யணும், தேவனுக்கு நிற்கணும். சும்மா உட்கார்ந்துட்டு இந்த சண்டே கிறிஸ்டியனா உட்கார்ந்து போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறா, உனக்கு ரட்சிப்பு வேணுமா? நான் என்னை வறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்தேன், என்னை நான் முற்றிலுமா வறுமையாக்கி இந்த உலகத்திலே வந்தேன். எதற்காக? உன்னை ரட்சிப்பதற்காக. அந்த ரட்சிப்பு வேணும்னா எனக்கு கொஞ்சம் இடத்தை தா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுல இடம் உண்டா? நம்முடைய சபையில் இடம் உண்டா? நம்ம பிள்ளையுடைய உள்ளத்துல இடம் உண்டா? ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைய பார்த்து கேட்போம். சில பிள்ளைங்க அந்த வயசான அம்மா மாரெல்லாம் சில டைம் அழுவாங்க வந்து, ஆமே என் பிள்ளை என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்துல ஜெபிக்க வரும்போது நிறைய அந்த வயசான அம்மா எல்லாம் அழுவாங்க. ஆமே பிள்ளை பார்க்கல, மருமகன் பார்க்கல, மருமகன் பார்க்கல, அது பார்க்கல, இது பார்க்கல. ஆமே சில அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு மனசுல எனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லைன்னு அழுவாங்க. நான் பிள்ளைய அப்படி பார்த்தேன், என் பிள்ளை இப்படி பார்த்தேன், இப்படி நடத்தினேன்,
அப்படி பால் ஊட்டினேன், இப்படி சோறு ஊட்டினேன், இதை அதர்ஸ் கொடுத்தேன், அவன் இருக்கும்போது அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒரு கொஞ்சம் கூட இடம் இல்லை, அவன் அழுவாங்க. அவன் இன்னைக்கு ஆண்டவர் அழுறாரு, உங்களை பார்த்து துக்கப்படுகிறார். உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செஞ்சேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்தேன், உன்னை பாதுகாத்தேன், உன்னை நடத்தினேன், உன்னை போஷித்தேன், உனக்கு பலன் இல்லாத நேரத்தில் என்னுடைய பலனை தந்தேன். ஆனா எனக்கு உனக்குள்ள உன் உள்ளத்துக்குள்ள எனக்கு கொஞ்சமாவது இடம் நீ கொடுத்துருக்கிறியா? உன் தேவைப்படும் போது மட்டும் நீ கூப்பிடுற இல்ல, உனக்கு தேவை வரும்போது மட்டும் ஆண்டவரே வாங்க வாங்கன்னு சொல்ற இல்ல, தேவை முடிஞ்சதுமே நம்ம சொல்லுவோம் என்ன கலட்டி விட்டுறது. ஆமே, அப்படிதானே? சிலர் என்ன சொல்லுவாங்க, கலட்டி விட்டுருவாங்க. சின்ன வாலிப பசங்கள் சில மீட்டிங்ல போவோம், அன்னைய அவனை அவன் அவளை கலட்டி விட்டுட்டானா, இல்ல அவளை கலட்டி விட்டுட்டானா, ஏதோ கலட்டி விட்டுட்டாங்க, வீல கலட்டுறதா இருக்கணும், ஏதோ கலத்திட்டாங்க. ஆமா, அது இருக்கட்டும். ஆமே, நம்ம ஆண்டவரை சில நேரத்தில் அப்படிதான் தேவைக்கு வச்சுக்கிறோம், அப்படின்னா கலட்டி விட்டுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வீல கலட்டி விட்டா வண்டி ஓட்ட முடியுமா? வண்டி ஓட்ட முடியுமா? முடியாதா? முடியுமாமா? முடியாது. ஆண்டவரை கலட்டி விட்டா வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது கிடையாது. ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எனக்குள்ள இடம், என் சபைக்குள்ள இடம், தேவனாகிய நான் தான் சபை, நான் சபை கூடுதல், இதுக்குள்ள இடம், ஆண்டவருக்கு இடம் இருக்கதா இல்லையா? சிந்தித்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் இல்ல ஒரு கேள்வி நான் உங்க முன்பதாக வைக்கிறேன். தேவனுக்கு ஒரு இடத்தை கொடுங்கள். ஆமே, அவர் ரட்சகர், அவர் ரட்சிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த சூழலா இருக்கட்டும், உங்களை ரட்சிக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த ரட்சகருக்கு நாம் இடத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது என்னென்று சொன்னா, முதலாவது அவருக்கு நாம் இடத்தை கொடுக்க வேண்டும், இரண்டாவது அவரிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறுதி. ஆமே, நிறைய பேர் இடத்தை கொடுத்துடுறாங்க. ஆமே, இடத்தை கொடுத்துடுறாங்க, ஆனா உறுதின்னு சொல்றது உறுதியா கொடுக்கறது கிடையாது. ஆமே, ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல கடைசி சான்ஸ்பா, நீ வேணும்னா செய், இல்லைன்னு சொல்லுமா அவர் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அப்படி செய்யாம போனாலும் நாங்க அதை செய்ய மாட்டோம். உறுதியா நின்னாங்க. தேவ பிள்ளைகள் உறுதியா நிக்கணும், எல்லா காரியங்களிலும் உறுதியாக நிக்க வேணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆமே, ரட்சிப்பு வேணும்னா சில தடுமாற்றங்கள் வர்ற மாதிரி இருக்கும். தீய அவன் மூட்டுவான், தீய நார்மலை விட அதிகமாகும். நம்ம சொல்றோம், ஆண்டவரே சாதாரண தீனா ஸ்டாண்டா நிற்பேன், கொஞ்சம் தீ 7 மடங்கு ஆனதுமே காலு நடுக்கம் வந்துச்சுப்பா. ஆமே, ஆண்டவர் சொல்றாரு 7 மடங்குல 70 மடங்கு வச்சாலும் நீ உறுதியான இல்லை, ஏனால் உன்னை காக்க ஒன்னொரு ரட்சகர் உண்டு. ஹல்லேலூயா, அவர் ரட்சகர். ஆமென். எந்த தீச்சூழலும் இறங்கி வந்து உன்னை காக்க அவர் முடியும். நீ உறுதியான இல்லை, நீ எடுத்து ஸ்டெப் வச்சியா மாறிடாதாங்க. சிலர் வந்து நேரத்துக்கிழமை ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சுக்க, மண்டே ஆனா பின்னாடி போயிடும். ஆமே, இங்க வந்து ஆண்டவருக்கு அனுப்பிங்களா? ஆமா, சூப்பர், ஆண்டவருக்காய் ஆமா மறிக்க கூட தயாரா. ஆமே, ஹல்லேலூயா. ஆனா அடுத்து வந்து ஒரு கொசு கடிச்சு வந்ததுமே, ஆண்டவரே ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன், சண்டே போனேன், சர்ச்சுக்கு போனேன், அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், ஆண்டவரே. ஆண்டவருக்கு சன்னிதானத்துல உமக்காக நான் எதை வேணாலும் செய்றேன். இங்க வேத வசனத்திலே அழகாக ஒரு பகுதியை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன், அப்படியே திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே, இங்க அழகாக கூறப்பட்டிருக்கும் மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே. ஆமே, 29ஆம் வசனம் படிகளே. 14ஆம் அதிகாரம் மார்க் 14:29. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். என்ன சொல்றாரா? எல்லாருமே இடறி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். ஆமா, இது அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களுடைய காரியங்களை சொல்றாரு. அப்போ பேதுரு முந்தியடிச்சு சொல்றாரு, யாரு இடறினாலும் நான் இடற மாட்டேன். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப ஆண்டவர் இதுவரை சொன்னது ஓகே தான். சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி எத்தனை முறை? 3 முறை. ஓகே, இப்ப ஆள் கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? ஆமே, இப்ப தலைவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வருஷம் படிங்களேன். அதற்கு அவன் யாரு? சட்டமா சொல்லுங்க, யாரு? பேதுரு. ஆமா, அப்புறம் ஆண்டவர்னு சொல்லிடக்கூடாது, அதான் கேட்கிறேன். பேதுரு. ரைட். நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் சொன்னான். என்ன சொன்னாரா? என்ன சொன்னா? அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணிருக்கணும். என்ன சொன்னா? உறுதியாய் சொன்னார்.
ஆண்டவர் சொல்றாரு சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தரம் மறுதலிப்பா. அப்ப அவர் சொல்ற இல்ல ஆண்டவரே, உங்க கூட மறைக்கிறதுனாலும் நான் ரெடி அப்பா. அந்த 11 பேரை பத்தி எனக்கு தெரியாது, அப்ப நான் ரெடி. ஆனா அப்படி என்று என்ன சொன்னானா, உறுதியாய் சொன்னான். ஹல்லேலூயா, உறுதியாய் சொன்னான். ஹல்லேலூயா. எனக்கு சொன்னாங்க, அதுக்கு அடுத்து இருக்க எல்லாருமே அப்படி சொன்னாங்க. அப்படின்னா 11 பேரும் கூட இருந்த 11 மொத்தம் 12 பேரும் என்ன சொன்னாராம், நாங்க மறிக்கிறதுனால உங்க கூட ரெடி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்துல நம்ம தேவ சன்னிதானத்துல வரும்போது இந்த மாதிரி டிசிஷன் தான் எடுக்கிறோம். ஆமே, ஒரு உறுதி, ஆண்டவரே உமக்காக நான் மறிக்கவும் ரெடி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்காக நான் என்ன வேணா செஞ்சிருவேன்ப்பா. ஹல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பாட்டு பாடுவோம். ஆமே, எனக்கு அந்த பாட்டுக்கு அர்த்தமே தெரியாது, நான் பாடிட்டே இருப்பேன். ஆமே, கொஞ்சம் 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 வளர்ந்த பிறகு தான் தெரியும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி. எல்லா பந்தேக சர்ச்சிலையும் பாடுவாங்க, எல்லா சர்ச்சிலையும் பாடுவாங்க. ஆமே, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே, இரத்தமே சிந்தி சாட்சியா வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் பாடி இருக்கீங்க இந்த சாங்? எத்தனை பாடி இருக்கீங்களா இல்லையா? ஆமே, ஹல்லேலூயா. அழகா சொல்லுது, ரத்தம் சிந்தி நான் சாட்சியா வாழ்வான்ப்பா, அறிக்கையாகும். ஆமே, ஆண்டவர் பார்த்து கண்ணை மூடி சொல்லணும், ரத்தம் சிந்தி நான் சாட்சியா வாழ்வேன். ஆண்டவர் பார்த்துட்டு ஆமாப்பா நல்லா பாடுறா போல இருக்கு. ஆமே, என் புள்ள ரத்தம் எனக்கு வேண்டி ரத்தமா சிந்துருவான், கொஞ்சம் சட்னியை சிந்தினா போதும் இவனுக்கு ஸ்பிரிட் மொத்தம் போயிடும். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது, நம்ம ஆண்டவருக்கு எடுக்கிற டிசிஷன் பார்க்கும்போது, ஆண்டவருக்கு கொஞ்சம் ஏன் புள்ளடா. நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், பிள்ளைய பார்த்து நல்லா படிப்பியாடா, சூப்பரா படிப்பான்ப்பா, நல்லா வாங்குடா. ஆமாப்பா, இந்த மாதம் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். ஆமே, அடுத்து ரேங்க்கு வேற ஆயிடும். ஆமே, ஹல்லேலூயா. அவன் பிள்ளைய பார்க்கும்போது சொல்லுவான், என் பிள்ளை இன்னி தேறிடுவான்ப்பா. சில பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா முன்னாடி நடிச்சுட்டே இருப்பாங்க. ஆமே, நமக்கு அப்பா பிள்ளைய பார்த்து என் பிள்ளை குறித்து நீ பயமே கிடையாது, என் பிள்ளை பிழைச்சிக்குவான். பிள்ளை ஆனால் நடிக்கிறது நடிப்பு ஃபுல், அப்பாவை ஏமாத்துறது. ஆமே, ஹல்லேலூயா. இங்க நம்ம அப்படி இல்லை, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு டிசிஷன், உறுதி. அப்ப நான் ரத்தம் கூட சிந்த உமக்காக ரெடி, உமக்காக வாழ ரெடி, உமக்காக நிக்க ரெடி, உமக்காக ஓட ரெடி, உமக்காக அதை செய்ய ரெடி. அப்பா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம், என் புள்ளதான், இன்னைக்கு தான் நான் அவனை ரத்தம் சிந்தி மீட்டதற்கான பதில் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காத்தாடிச்சு. ஐயரே நான் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆமா, ஏசப்பா உங்க நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், கொஞ்சம் டீசென்ட். ஆமா, உன் கண்ணு இருக்கா கால் இருக்கா, ஏச்சப்பா போய் சேர்த்து அந்த பாஸ்டருக்கு 2 திட்டு, அவர் சரியில்லை போல இருக்கு. அந்த சர்ச்சு போன பிறகுதான் பாஸ்டருக்கு வல்லமையும் போச்சு, சர்ச்சும் போச்சு, நம்ம சரியில்லை. புரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம சரியில்லை. ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னோம், அப்ப நான் ரத்தம் சிந்த ரெடி. ஆண்டவர்கிட்ட நான் இவன் சொல்றான், பேதுரு சொல்கிறான், யார் இடறினாலும் நான் இடற மாட்டான்ப்பா, யார் விழுந்தாலும் நான் விழ மாட்டேன். அப்ப கூட எல்லாரும் சேர்ந்து கோஷமா. அவன் நம்ம அப்படித்தானே, பாஸ்டர் ஒன்று கேட்பார்ல, செய்வீங்களா? ஒருத்தர் செய்வேன்னு சொன்னா, இனி பக்கத்தில் நிற்கவன் செய்யலைன்னு சொன்னா பாஸ்டர் பார்த்துருவோம். ஆமா, நாங்களும் செஞ்சுருவோம். ஜெபம் செய்வீங்களா? ஜெபிப்போம். எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் ஜெபிப்பீங்களா? முதல்ல கையை போட்டுட்டு எல்லாம் ஒருத்தன் கையை ஊற்றும், அவன் வசதிட்டான் நம்மளும் வசதிடுவோம். ஆமே, ஹல்லேலூயா. இங்க பேதுரு சொல்றான், முதல்ல என்ன சொல்றான்னா, நான் யார் இடர்னாலும், இப்ப 11 பேர் பார்த்திருப்பான், பேதுரு நல்ல பிள்ளை ஆகிட்டாயா, நம்மவும் சேர்ந்து சொல்றோம். இதுக்கு கூட யாருண்டா கொடூரமான யூதாஸ் அதுக்குள்ளதான் இருக்கிறான். அவர் வேற பிளான், இயேசுவை காட்டி கொடுக்க பிளான், ஒரு படி மேல போய் அவர் வேற காட்டி கொடுக்க பிளான். ஆனா அவரும் என்ன சொல்றாருன்னா, நான் ரெடி தான் அப்பா. ஹல்லேலூயா. யார் இடறினாலோ நான் இடற மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்த இவர்கள் தான். ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் படிங்களே. 26:56 பிந்தின பகுதி இருக்கும். இயேசுவை கெத்செமனே தோட்டத்திலே வருகிறார்கள், பிடிக்கிறார்கள், அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 26:56 சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு அல்லேலூயா. ஆமென். ஓடி போனவங்களுக்கு ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே? இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் சபையே, தேவ ஜனமே? ஆண்டவரோடு உறுதியாய் நான் நிற்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தனா, அந்த உறுதியில நான் நிக்கிறேனா இல்ல ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை விட்டு? ஆமென், ஹல்லேலூயா. அந்த உறுதியில நான் நிக்கிறேனா, ஸ்டாண்டா நிக்கிறேனா, அந்த உறுதியில நிலையா நிக்கிறேனா,
உறுதி இல்லைன்னா எது வந்தாலும், இப்போ ஆண்டவரை பிடிக்க வந்ததுமே எல்லாரும் ஓடிட்டு அதுக்காக காதை வெட்ட ரெடி, அதுக்காண்டி பேக்ல நிக்க ரெடி, எதை வேணா செய்ய. ஆனால் நிக்க அந்த உறுதியிலே இடறி போய் விட்டார்கள். இன்றைக்கு சபை அநேக நேரத்தில் இந்த இடரால் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உறுதியாய் நெல்லு, உனக்கான ரட்சிப்பு உண்டு. உனக்கான ரட்சிப்பு உண்டு. உறுதியாய் நெல்லு, உறுதியாய் நெல்லு. ஆமே. இன்னைக்கு நம்முடைய உறுதி எப்படி இருக்கிறது? ஆமே, நம்முடைய உறுதி எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. சர்ச்சில் வரும்போது நல்ல உறுதியா இருக்கிறோம், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், ஆண்டவருக்காண்டி வைராக்கியமா நிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சர்ச்சை விட்டு வெளியே போகும்போது என்னுடைய நிலைமை என்ன? ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரே ரட்சகர், அவரை அல்லாமல் வேறு ரட்சகர். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சுட்டிக்காட்டி ஜெபிக்கலாம் என்று நினைப்புகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களா. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன், உம்மை மாத்திரம் நம்பி நிக்கிறதுனால நீர் அவனை பூரண சமாதானத்துடன், சமாதானம்னு சொல்லலைங்க, பூரண சமாதானம். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நின்னாங்க. ஹல்லேலூயா. 7 மடங்கு அதிகமாக்கணும் உறுதியான நாங்க, தேவனுக்கு இடத்தை கொடுத்து உறுதியான நாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நின்று பார்த்தார்கள். ஆண்டவர் வழியை திறந்தார். சாத்ராக், மேஷாக்கினுடைய ஒரு முடி கூட சேதம் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். வசனம் சொல்லுகிறது, நீங்க உறுதியாய் பற்றி கொண்டு மனதையுடைய உம்மா நம்பி இருப்பதனால பூரண சமாதானத்துடன். ஹல்லேலூயா. சாதாரண சமாதானம், பூரண சமாதானத்தோடு அவர் உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பலாமா? ஹல்லேலூயா. பூரண சமாதானம், பூரண சமாதானம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவரே நம்மை ரட்சிக்கிற தேவன், அவரே நம்முடைய ரட்சகர். அவரை அல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை, அவரை அல்லாமல் வேறொரு நாமமும் இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், உன் எழுத்துக்குள்ள இடம் கொடுக்குறியா? வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுக்குறியா? உன் சபையாகி உனக்குள்ள கொஞ்சம் இடம் கொடுக்குறியா? இடத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் மேல அந்த உறுதி, நம்பிக்கை, பூரண நம்பிக்கை. ஹல்லேலூயா. அது இருக்கிறதா? எல்லாரும் கண்களை மூடுங்களேன், எல்லாரும் கண்களை மூடுங்களேன். கொஞ்ச நேரம் உலகுள்ள நீங்க கேட்டு பார்க்கணும், எனக்குள்ள ஆண்டவருக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேன்னா? யார் யாருக்கும் இடம் கொடுத்திருக்கிறேன், என்னென்ன விஷயங்களுக்கு இடம் கொடுக்குறேன். நம்ம சில நேரம் சொல்லலாம், அப்பா நான் உங்களை விட்டெல்லாம் ஓடலப்பா, நான் உங்களை விட்டெல்லாம் ஓடல, உறுதியா தான் நிக்கிறேன், சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உறுதியா தான் நிக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறேன், நீ மொபைல் எடுத்துட்டு போகும்போது, நேரங்களை செலவழிக்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில பாவங்களை செய்யும் போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்யும் போது நீ ஆண்டவரை விட்டுட்டு ஓடுற. புரிந்து கொள்ளணும், ஆண்டவரை விட்டுட்டு ஓடுற. தகப்பனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நீ தகப்பனை ஏமாத்தலான்னு நினைக்கிறான். உண்மை அது அல்ல, உன்னை நீயே ஏமாத்தி கொண்டு இருக்கிற. நீ நினைக்கிற, என் அப்பாவை நான் ஏமாத்துறேன், என் அம்மாவை ஏமாத்துறேன், என் குடும்பத்தை ஏமாத்துறேன். ஹல்லேலூயா. உன்னை பார்க்கிற ஒரு கண் இருக்கிற, அந்த கண்ணை நீ ஏமாத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ஒப்பு கூட உறுதியாய், எடுத்த தீர்மானத்துல உறுதியாய், தேவ சந்நிதா, தேவ மேல நம்ப வச்சு உறுதியா நான் என்ன, எனக்கு பூரண சமாதானத்தை அவர் கொடுப்பா, பூரண சமாதானத்தை அவர் கொடுப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எனக்கு பலன் தாருங்கப்பா, பலன் தாருங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. எந்த இடத்துல நீங்க இடறி இருக்கீங்களோ, எந்த இடத்துல நீங்க வழி மாறி போயிருக்கீங்களோ, எந்த இடத்துல அப்பா விட்டு ஓடி இருக்கீங்களோ, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பேது, ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் திரும்பி வந்தபோது இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் தேடி வந்து அவர்களை அரவணைத்தார். தகப்பனை விட்டு நீங்க சில பேரை ஓடி இருக்கலாம், விலகி போயிருக்கலாம், விலகி நடந்திருக்கலாம். இன்னைக்கு தகப்பன் மீண்டும் உங்களை அழைக்கிறார். நீங்க வந்து அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். புதிய பாதரட்சை, புதிய மோதிரம், புதிய வஸ்திரம் தந்து உங்களை மீண்டும் பழைய வேட்டை காட்டிலும் நல்ல நிலைக்கு உங்களை மாற்ற அவர் சர்ம வல்லமையில பூரண சமாதானம், பூரண சமாதானம் தர அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அப்பா அவனில முற்றிலும் அவங்களை தாழ்த்துங்களே. அவர் தம்மை பெருமையாக்கி இந்த உலகத்துல வந்தார். அவர் சும்மா வரல,
அவர் சும்மா வரல, சும்மா வந்து ஜீவனை கொடுக்கல. இதனால நம்ம அதை அவருக்கு எங்கேயுமே இடம் கொடுக்கல. இன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் இடத்த கேட்கிறாரு. ஆமே, ஹல்லேலூயா. சத்திரத்துல இடம் இல்லை, வீட்டுல இடம் இல்லை. ஆண்டவர் ஒரு ஒரு இடம் இல்லாமல் மாட்டு தொழுவமா தான் இருந்துச்சு. அந்த மாட்டு தொழுவமா நீங்க இன்னைக்கு மாறுங்களேன். உங்களுக்குள்ள அவர் பிறக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அவர் தருகிற ரட்சிப்பு வித்தியாசமானது, அவர் தருகிற வாழ்வு வித்தியாசமானது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஒப்பு கொடுங்களேன். ஹல்லேலூயா. மாம்ச சிந்த மாம்சம் எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுக்கலாம். ஆவியில பலப்படுங்களேன். விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவங்கள் உறுதியாய் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், அது திங்கக்கிழமை போயிருது. இல்ல டாடி, உறுதியாய் நிற்க எனக்கு பலனை தாருங்கன்னு கேளுங்க. நான் பலகீனமானவன் தான், அப்ப எனக்கு பலனை தாருங்க. அவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார், உங்களை பூரணமாய் நிரப்புவார், பூரணமாய் நிரப்புவார், பூரணமாய் நிரப்புவார். எல்லாரும் உள்ளத்தினால கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Hallelujah.